ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் அஜினோமோட்டோ என்று சொல்லக்கூடிய MSG உப்பு கலந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படுங்கிறத பற்றியும், நம்ம அஜினோமோட்டோ தொடர்ந்து எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கு நல்லதா கெட்டதா, ஏன் எடுக்கக்கூடாது, அதற்கான காரணங்கள் என்ன, MSG அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் என்னென்னங்கிறத பற்றி, அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அஜினோமோட்டோ கலந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து வெகு காலமா எடுத்துக்கிட்டு வர்றவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. அந்த வகையில ஒரு சிலருக்கு தலைவலி, நெஞ்சுவலி, அதிக வியர்வை போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துது, உயர் ரத்த அழுத்தத்தை உண்டாக்குது, இதய நோயை ஏற்படுத்துது, உடல் எடையை அதிகரிக்குது, ஒற்றை தலைவலியை ஏற்படுத்துது. இந்த அஜினோமோட்டோ நம்மளோட மூளையை கடுமையா பாதிச்சு மூளையில இருக்கும் செல்களை அழிக்குது. மூளையில முக்கிய பகுதியான ஹைப்போதலாமஸ் என்ற பகுதியை சிதைத்துருது. இதனால நமக்கு நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்குது. குழந்தைகள் அதிகமா இந்த துரித உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால மந்தம், சுறுசுறுப்பின்மை இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு தொடர்ந்து இந்த துரித உணவுகளை கொடுக்காதீங்க. இந்த MSG உப்பு சிறுநீரக கற்களா உருமாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இறப்பை பிரச்சனை, அல்சர், சிறுகுடல், கல்லீரல் போன்ற உறுப்புகள்ல பாதிப்பை ஏற்படுத்துறதாகவும் சொல்றாங்க. ஆஸ்துமா, மன அழுத்தம், உணர்வின்மை, கழுத்து இறுக்கம், எரிச்சல், நீரிழிவு போன்ற பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கு இதுவும் கூட ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அஜினோமோட்டோ நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியா அது கெடுதல் தான் இதுன்னு சொல்லலாம். காரணம் நம்ம இந்த MSG கலந்த உணவுகளா இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸா இருக்கட்டும், நீங்க இதை சாப்பிடும்போது உங்களுக்கு அதோட டேஸ்ட் திரும்ப திரும்ப உங்களுக்கு சாப்பிடணும்ன்ற உணர்வை ஏற்படுத்தும். இதனால நீங்க அதிகமா இந்த ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பாஸ்தா, சிப்ஸ் இதெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க, திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ல நீங்க இருக்கவே மாட்டீங்க. உங்களோட இந்த வெஜிடபிள் சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், நல்ல பேலன்ஸ் டயட்ல இருக்கணும்ன்ற மைண்ட் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்குக்கு மாறிடுவீங்க. ஸோ இதனால நம்ம உடம்புக்கு பல வகையிலையுமே பாதிப்பை ஏற்படுத்தும். வெயிட் கெயின் ஆகும், உங்களோட சுறுசுறுப்பு எல்லாமே குறைஞ்சு மந்த தன்மை ஆயிருவீங்க. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நிறைய சாப்பிடணும்ன்ற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்திடும். நம்ம சாப்பிடும்போது வீக்லி ஒன்ஸ் அளவா சாப்பிட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை நீங்க ரெகுலர் ஆகிக்கும் போதுதான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க. அதிகமா கடைகள்ல ஏன் உணவு வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, கடைகள்ல டேஸ்டுக்காக மட்டுமே MSG அதிகமா கலப்பாங்க. அதனாலதான் கடைகள்ல வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. எப்பொழுதுமே வீட்டுல நீங்களே சமைச்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்க. நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடும் போது இந்த MSG சேர்ப்போமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதிகமா விவரம் தெரிஞ்ச யாருமே இந்த MSG சேர்க்க மாட்டாங்க. விவரம் தெரியாதவங்க இந்த உப்பை வாங்கவே மாட்டாங்க. ஸோ வீட்டுல சமைச்சு சாப்பிட்றதுதான் நமக்கு நல்லது. அடுத்ததா குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ், அதாவது பொட்டேட்டோ சிப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ல கண்டிப்பா அஜினோமோட்டோ கலந்திருப்பாங்க. பொதுவா நம்ம வீட்டுல செய்யற பலகாரம் ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டா நமக்கு திகட்டும். ஆனா நீங்க எப்பொழுதுமே கடையில வாங்கி ஒரு பலகாரம் சாப்பிட்டீங்கன்னா அது நமக்கு திகட்டாது. காரணம் அதை திரும்ப திரும்ப நமக்கு சாப்பிடணும்ன்ற ஆசையை தான் கொடுக்கும். அதுக்கு காரணமுமே இந்த MSG தான். நீங்க கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கடையில வாங்கி கொடுக்கிற ஸ்நாக்ஸை தவிர்த்துட்டு வீட்லயே நீங்களே ஸ்நாக்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் நீங்க வீட்லயே நீங்களே ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்கும்போது குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கடைகள்ல ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. MSG கலந்த உணவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிப்ஸ்ல அதிகமா சேர்க்கிறாங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ல, சூப்ல, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ல சேர்க்கிறாங்க, சீஸ்ல சேர்க்கிறாங்க, பாஸ்தா, சீசனிங் சால்ட்ல, சாலட் ட்ரெஸ்ஸிங்ல, கிரேவி மிக்ஸ்ல, ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் அதிகமா இந்த MSG சேர்க்கிறாங்க. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இந்த மாதிரி நிறைய கேன்டு ஃபுட் ஐட்டம்ஸ்ல, நிறைய வெஜிடபிள் சூப்லலாம் இந்த MSG அதிகமா கலக்குறாங்க. கடையில நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகள்லையுமே இந்த MSG கலப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. எந்த நீங்க ஒரு உணவுகள் வெளியில வாங்கினாலுமே அதுல MSG கலந்துருக்கா, எந்த அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சாப்பிடணும். டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சமைக்கக்கூடிய உணவுகள்ல தொடர்ந்து MSG கலக்கிறதுனால நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேஸ்ட்டை மட்டும் பார்க்காதீங்க, நம்ம லைஃப்ல ஹெல்த்தியாவுமே இருக்கணும். ஸோ ருசியை பார்க்காம நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்றோமா,
ஸோ நார்மலா சாதாரண உப்பு கலந்து நம்ம சாப்பிட்டாலே தேவையான ருசி வந்து இருக்கும். ஸோ MSG அவாய்ட் பண்ணிக்கங்க. வெளியில கடைகள்ல வாங்கி கொடுக்காதீங்க. திரும்ப திரும்ப பிள்ளைங்க கேக்குது, ஒரே ஐட்டம்ஸ் என் பொண்ணுக்கு பிடிக்குது, குழந்தைங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி ஒரே ஸ்நாக்ஸ் அவங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அதையுமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வேற வேற வாங்கி கொடுக்கலாம். ஒரே பொருளுக்கு அவங்களுக்கு அதிகமா ஆர்வம் ஆகுதுன்னா அதுக்கே அடிக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த குழந்தைங்களுமே ஒரே உணவை அதிகமா தொடர்ந்து சாப்பிடும்போது அதை கொடுக்கறதையுமே நீங்க குறைச்சிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.